நான் போகணுன்னு பொட்டி பாம்பா அடங்கிடுவேன். நீ அவசரப்பட்டு கையை வச்சிடாத, புரியுதா? நான் போய் அவன்கிட்ட பேசுறேன், நீ பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். வா சின்னச்சாமி. ஏப்பா சின்னச்சாமி, மதிக்கிற மாதிரியே தெரியலையே. என்னப்பா மாடுகளுக்கெல்லாம் வைக்கப்புல் போட்டுக்கிட்டு இருக்க போல? அரசாங்க தூதுவரா? ஊரில் இருக்க குடிமை நீ ஒருத்தந்த, நீயே வீம் பண்ணிக்கிறதா யாருப்பா காரியம் செய்கிறது? சட்டு புண்ணு வந்து சாங்கியம் செஞ்சால் தானே துஷ்டிக்கு வந்தவங்களாம் வெளியூர் போவாங்க. ஆ ஏப்பா சின்னசாமி, உன்னை தானே பேசிகிட்டு இருக்கேன். வந்து செஞ்சுட்டு போப்பா. இப்படி வீம் பிடிச்சிருந்தா எப்படி? இல்லை இந்த ஊரை எடுத்துட்டு வாழ்ந்துருவியா? நான் சொல்கிறது கேளு. உங்கள் பேச்சை இன்னொரு முறை வேற கேட்கணுமா? ஏற்கனவே நீங்கள் எனக்கு செஞ்ச நல்லதெல்லாம் பத்தாதா? கிளம்பு, நான் வரமாட்டேன். ஓ இங்கே பாருங்கவே, இவனுங்களை இப்படியே விட்டோம்னா எந்த சடங்கு சாஸ்திரம் பண்ணுறதுக்கும் ஆள் கிடைக்க மாட்டான். ஆட்டையும் மாட்டையும் மாதிரி நம்மளையும் இப்போதைக்கு வச்சுருவானுங்க. என்ன தலைவரே, என்னாச்சு? நீங்களாம் சொன்னாலும் நான் பொறுமையாக இருந்தேன். இப்போ பொறுமையாக என்னாச்சுன்னு பார்த்தீங்களா? எஸ்ஐ சொல்கிறது சரிதான். நானே ஊர் தலையாரு, ஏன்ட்ட எவ்வளோ சட்டம் பேசுகிறான் தெரியுமா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டேன். எஸ்ஐக்கு 4 இளவோட பசங்களை அனுப்பி அவனை தூக்கி போட்டு நசுக்கினா சரிப்பட்டு வருவேன். வேண்டாம், நடு வீட்டில் அப்பா உடலை வச்சுக்கிட்டு இதெல்லாம் பண்ண வேண்டாம். ஏன் என்னமோ அவனை விட்ட வேற ஆள் இல்லாத மாதிரி. அக்கம் பக்கத்து ஊர்ல எதுக்கு ஆள் இருக்காருல்ல, போய் கூட்டிட்டு வா. மாப்பிள்ள போ, அவனை அப்புறம் பார்த்துக்கலாம். சரி தான், நானும் போய் கூட்டு வரேன். ஆஹா, என்ன ஜோடி பொறுத்தான் ஐயா. நமக்கு இந்த ஊரா? பக்கத்து ஊரு. பக்கத்து ஊர்னா என்ன, துபாயா? ஏய், அந்த துணி எடுத்து ஓரமா வைட்டு. பயப்படாதீங்க, நானும் உங்க ஆளுதேன். வேணும்னா துணியை துவச்சு காட்டட்டா? என்னடி சொல்லுதான்? அத்த மகளே பாப்பும், நீ அடிக்காதடி டூப்பு. அடுத்த வாரம் சந்தையில வாங்கித்தாரேன் சோப்பு. உனக்கு எனக்கு அவருக்கு உனக்கு நேசம், வயிற்றுல 6 மாசம். அண்ணாச்சி, என்னல ஒரு சின்ன உதவி. என்னப்பா, காசு பணம் எதுவும் வேணுமா? அதை விட பெரிய உதவி. என்னன்னு சொல்லு. பக்கத்து ஊர்ல ஒரு சாவு, அதுக்கு ஐயா சடங்கு செய்ய வரணும். என்ன செஞ்சுப்பட்டியா? ஆமாண்ணே. ஒரு மூட்டை துணி இருந்தாலும் கொடு, அடிச்சு துவைச்சு குமிச்சு வச்சிடுறேன். கோடி ரூபா கொடுத்தாலும் அதுக்கு மட்டும் வரமாட்டல. அந்த இஸ்திரி போடுதாம்ல, அவன் தான். வாங்க பேசுவோம். இந்த பையில பேசி கூட்டி போயிடலாம். வாங்க, சீக்கிரம் கூட்டு போயிருவனே. வாங்க வாங்க வாங்க. என்னல வேலையா இருக்கியோ? ஏய், ஐயா மாதிரி வந்திருக்காங்க, காப்பி தண்ணி போட்டு கொண்டு வா. என்ன பேசுற? ஏல உன் வீட்டில் வந்து காப்பி குடிப்பாவ? அப்போ கிளம்புங்க. ஏய், காப்பி வேண்டாம். கொஞ்சம் போ. அண்ணாச்சி, காப்பி தண்ணி என்ன, உன் வீட்டில் சோறே சாப்பிட்டு போகிறான். கிளம்பி வா அண்ணாச்சி. எங்க? செந்திப்பட்டியில் ஐயா செத்து போனார்ல, அங்கதான் சூப்பர் ஆள் இருக்காப்லையே. யாரு? சின்னசாமி. நம்ம சின்னசாமி. ஆமா, அவன் எங்க ஆளுக்குள்ள பெரிய ஆளு, விவரமான ஆளு. அவனை விட்டுட்டு இங்க வரீங்கன்னா ஏதாவது சீக்கிரமே வருவீங்க. ஏலே, வர முடியுமா முடியாதால? என் காலில் விழுதுக்கு சின்னசாமி காலில் விழுங்க. யார் காலில் யாரால எவ்வளவு சொல்ற? தொலைச்சு விடுவேன், குடிச்சோட கொளுத்திடுவேன். காலையில எவ்வளவு சொல்ற? காலில் யார்கிட்ட பேசுற? நல்லா இருக்கியா? போங்க. காலில் எவ்வளவு சொல்றான்? காலில் கூப்பிடுற வண்டியில் பார்த்தா சிரிக்க உள்ள வண்டியா பேசுறான்.